ப்ரோ சத்தியமாக நைட்டு 12 மணிக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. கொடூரமாக இருக்குது ப்ரோ. இந்த 2 எபிசோடு தர்ற மாசு செம்ம ஒர்த்து. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாசாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ நல்லா இருந்தால் மட்டும் லைக் போடுங்க. ஸோ நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யுங்லாங் செட் தான் காட்டுறானுங்க. ஸோ யுங்லாங் செட் ஒவ்வொரு இடத்த காட்டுறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யுங்லாங் செட் தான் காட்டுறானுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சோல் எல்லாம் கலெக்ட் பண்ணுற பிளேஸ் இந்த யுங்சங் போயிட்டு இருக்கான். ஒரு அட்டாக் வந்து அவனை பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணிட்டு நீ எவ்வளோ நேரம் தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி மிட்ரி ஃபேமிலி அழிக்க நான் ஆளுங்களை அமைச்சிருக்கேன் அப்படின்னா இவர் ஒன்றே சொல்கிறாரு. அந்த பிளாக் ஷோட சொல்கிறான். அந்த மாதிரி 2 எல்ரையும் பவர் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுரா சீக்ரெட் டெக்னிக் மூலயமா. அது சோல் ஷைனிங் டெக்னிக். உடனே வந்த 2 எல்ருமே யுன்செங்க தலை வணங்கிட்டு இந்த மாதிரி யுன்சா அவனுக்கு 2 பேரும் அந்த மாதிரி உடனே நீங்கள் 2 பேரும் மிட்ரி ஃபேமிலி போங்க. அங்கே அந்த தட்டையுமே இருக்க கூடாது. அங்கே எந்த சியா ஃபேமிலியை சேர்ந்த எவ்வளோ மாட்டினாலும் அவனை அதே இடத்த கொள்ளுங்க. அவனோட சோல் மொத்தத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவனும் ஆர்டர் கொடுக்குறான். ஸோ அந்த பிளாக் ஷோட இருக்கான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த சோல் எல்லாமே எனக்கு முக்கியம்னான்ட்டு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும். அவனுங்களும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடில் நம்ம ஐஸ் எம்பரர் சண்டை போட்டுட்ருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா இந்த யுங்லாங் செட்டு சேர்ந்தவங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண அமைச்சிருக்கானுங்க. நிறைய பீப்புள்ஸ் இந்த மிட்ரி ஃபேமிலியை. ஏன்னா அந்த மிட்ரி ஃபேமிலி தான் நம்ம எக்ஸியா ஃபேமிலிக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கா. அதனால் அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஃபேமிலி அழிக்கிறதுக்காக மொத்த பேர் பீஸ்டெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிட்ரி ஃபேமிலியோட எல்டர்ஸ் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் மாற்றி அட்டாக் பண்ணி அவங்களே டிஃபெண்ட் பண்ணிட்டு எக்ஸியோ கிளானை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருமே இருக்கிற ஒரே என்னன்னா உண்மையிலே நம்ம எக்ஸியோ ஃபேமிலிக்கு எதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலியை அழியுதே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அவர் வர்ற அட்டாக் எல்லாம் நம்ம ஐஸ் எம்பரரும் மாற்றி சமாளிச்சுட்டு இருக்கு. ஐஸ் எம்பரர் ஒருத்தரால் தான் எல்லாருமே சமாளிக்க முடியுது. உடனே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் வர்ற மாதிரி சென்ஸ் ஆகுது. ஸோ இந்த சீனில் நடக்கும்போது உடனே எக்ஸியா ஃபேமிலி அவரோட பெரியனை சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் எக்ஸியா ஃபேமிலிக்காக தயவு செஞ்சு உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எங்களை அவங்களுக்கு சரண்டர் ஆகி விட்ருங்க. நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். நான் சியோச்சானுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லோரும் இந்த மாதிரி நினைக்கிறாரு. இந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டா நம்ம எல்லாருமே உயிர் தப்பிச்சிடலாம். நம்ம ஃபேமிலி உயிரோடு இருக்குன்னு எல்லாரும் நினைக்க நம்ம ஹோபாயா என்ன சொல்கிறாருன்னா ஐஸ் எம்பரர் கண்டிப்பாக கிடையாது. என் உயிரே போனாலும் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீங்கள் அதனால் கவலைப்படுத்தலை. தயவு செஞ்சு நீங்கள்லாம் உள்ளே போங்க, வெளில வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்டாக் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 எல்ருமே வரானுங்க. அந்த 2 எல்ருமே பார்த்தீங்கன்னா 6th லெவல் எம்பரர் லெவலுங்க. ஸோ அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க, ஒழுங்கு மறிந்தா சியோ கிளானை எங்ககிட்ட சரண் அடிச்சிருங்க, இல்லைன்னா இங்கே ரத்த ஆறே ஓடுண்டா அப்படின்ற மாதிரி அவனும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹோபையும் பார்க்குறாரு. உண்மையிலே இப்போ அவனுங்களோட ஆறா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படின்ற ஒருவேளை ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு போவாங்களோ அப்படின்ற அளவுக்கு நம்ம எம்பரர் தெரியுது. அவனை சொல்லிட்டு இருக்கான், நீ ஒருத்தன் தான் இங்கே 6th லெவலில் இருக்க, எங்கள் 2 பேரும் தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறையாடா அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. என் உயிரே போனாலும் இந்த இடத்துல உங்களை நான் கொல்லுவோண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ் எம்பரர் மாசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனை சொல்கிறான், போனால் போதுன்னு ஒரு சான்ஸ் தரேன், ஒடுமுறை ஏதாவது பண்ணுறான்னு சொல்லிட்டு சரண் அடிக்கலண்ணா உங்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டி தாண்டா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னாலும் பார்த்துக்கலாம், எல்லாரும் போய் கொல்லுங்கடா அப்படின்னு அவனுக்கு கத்த எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இந்த மிட்ரி ஃபேமிலியும் போய் சண்டை போட ரெடியாக இருக்குது. ஸோ இவர் தான் ஃபஸ்ட் எல்டரு சரிங்களா. அவர் பேர் டெங்கியான் சரியா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவர் இது பண்ணிருக்காரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த 6th லெவல் எம்பரர் லெவலுக்குள்ளே நம்ம ஐஸ் எம்பரரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th லெவலில் சேர்ந்த 2 எல்ரு அவனுக்கு 2 பேர் சரி ஓகே நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் இவங்க 2 பேர் கிங் லெவலு. அங்கே 2 எல்டர் நம்ம ஃபஸ்ட் எல்டருக்கு சண்டை போடுறாங்க. இங்கே 6th லெவலில் சேர்ந்தவங்க நம்ம ஐஸ் எம்பரருக்கு சண்டை போடுறாங்க. ஸோ 4 பவர்ஃபுல்லான எல்டர் இங்கே வந்திருக்குது. ஸோ எல்லாரும் ஃபைட் ஆரம்பிக்க நம்ம ஐஸ் எம்பரரும் அவர் ஸ்டாப் ஆக வைக்கிறாரு. அவனுக்கு 2 பேரும் கம்பைன் பண்ணி மாற்றி அந்த ஸ்லோ அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவனுங்க பவர் உண்மையிலே அதிகமாக இருக்குது. இந்த சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணதில்ல அவனுக்கு 2 பேரும் ஒரு பெரிய ஃபார்மேஷனாக போட்டு ஒரு அட்டாக்கை பயங்கரமான அட்டாக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உருவான அந்த ஃபார்மேஷனும் பயங்கரமாக எனர்ஜி கேதர் பண்ணிட்டு இது பண்ணிருக்காரு. ஸோ நம்ம ஐஸ் எம்பரர் டிஃபெண்ட் பண்ணிருக்கு. அதை பார்க்குற அந்த அல்கெமிஸ்ட் அசோசியேஷன் ராயல் ஃபேமிலியோ கண்டிப்பாக இல்லை. மிஸ்டிக் க்ளவுட் செட் இப்போ ரொம்பவுமே பவர்ஃபுல்லாகிடுச்சு. அந்த யுங்ஷன் அவன் உண்மையிலே இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இல்லைனா நமக்கு தான் பெரும் பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரின்சஸும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்கான். இங்கே 4 நாட்களான உண்மையிலே 4 நாள் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம தேவையில்லாமல் இந்த பிரச்சனையோட தலையிடுவானா, எந்த பிரச்சனையோட ஃபேமிலி நம்ம போகக்கூடாது, இல்லைன்னா நம்ம ஃபேமிலி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இன்னர்
மிட்ரி ஃபேமிலியோட இன்னர் ஃபேமிலி, அந்த இன்னர் பிளேஸ் வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து லீடர் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து உயிர் அழுந்துட்டாங்க, நம்மகிட்ட வந்து ஏர் ஹவுஸ் வந்து காலியாகுது, இப்போ என்ன பண்ணுறது லீடர் அப்படின்னா. ஸோ வந்து அவங்களும் ஹீரோட அண்ணன் பார்க்க அவனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் சொல்கிறான், போதும் இப்பயாவது என்ன சரணடைங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஐஸ் எம்பருக்கு முன்னாடி அவனுக்கு 2 பேரும் மாற்றி கம்பைனாக அட்டாக் பண்ணிருக்கானுங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒன் ஹேண்டடாக நம்ம ஐஸ் எம்பர் வந்து அவனுக்கு 2 பேரும் ஒரே சமாளிச்சிட்டு இருக்காரு. அவனுங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து முடியாமல் அட்டாக் பண்ணுறா. நம்ம ஐஸ் எம்பரரும் வந்து ஐஸ் டிராகன் விங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கற்று திடீர்னு 2 இம்பீரியல் டிராகன் எடுத்துகிட்டு வந்து இறக்க. அவனுங்களுக்குலாம் அள்ளு இல்லை. அந்த டிராகனில் மாற்றி அட்டாக் பண்ணுறது போக அவனுக்கு 2 பேரும் மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனோட பவர் கொட்டூரமாக இருக்குது. ஸோ அவர் ஓடிட்டு இருக்க அவன் 2 பேரும் இல்லைடா இதுக்கப்புறம் இப்படி விட்டால் வேலைக்கு ஆகாது, இது ஏதாவது பண்ணிட்டு அவனுக்கு 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஈவில் ஃபீனிக்ஸை வர வைக்க 2தோட பவரும் மோதிக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஃபீனிக்ஸ் வந்து நம்ம டிராகனை வந்து அந்த சல்லியை நொறுக்கி விட்டுரு. ஐஸ் தானே அப்படியே நொறுக்கி விட்டு போயிருது. ஸோ இந்த எல்டரு கீழே அடி வாங்கிட்டு இருக்கு. அவன் இந்த 5வது லெவல் எல்டர் சொல்கிறானுங்க, ஒழுங்கு மரியாதை சரணடைச்சிடா, அவனுக்கு ஒரே வாய்ப்பு தரண்டா, இல்லைனா அவனை இதே இடத்துல கொண்டு புதைச்சிட்டு போயிடும்டா அப்படின்ற மாதிரி அவனு பேசிட்டேங்க. ஏதோ எனக்கு ஒன்று முன்னாடியே தெரியுங்கிறதுனால இந்த கடைசி வாய்ப்பு தரேன், இதுக்கு மேலே இதுவும் ஆனால் அந்த எல்டர் டென்ஷனாக வாடா பார்த்துக்கலாம், இன்றைக்கி உங்கள் உயிர் என் கையில் தான்டா போகுதுன்ட்டு அவர் வந்து மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த 5வது லெவல் இருக்காங்க இல்லையா, கிங் லெவல் எல்டர்ஸ், அவனுக்கு 2 பேரும் ஃபஸ்ட் எல்டரை வந்து அடிச்சு போட்டுறானுங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஷாக் ஆகுது, ஃபஸ்ட் எல்டர் அடி வாங்கிட்டாருன்னு. உடனே இந்த 2 பேர் இருக்கானுங்களே 6th லெவல் எம்பீரியல் லெவல் எல்டர்ஸ், அவனுக்கிட்ட வந்து இவனுக்கு ஹெல்ப்புக்கு போயிடறாங்க. ஸோ இப்போ 4 பேர் நம்ம ஐஸ் எம்பரை ஒரே ஒருத்தர் அவரும் வந்து பறக்கிற ஸ்வாடரை வந்து அட்டாக் பண்ணுற. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் எம்பரை பின்னாடி ஒரு சீலை போட்டுறாங்க. அந்த சீல் பார்த்தீங்கன்னா ஐஸ் எம்பரை வந்து சப்ரஸ் பண்ணுது, அவரோட பவரை சப்ரஸ் பண்ணது. உடனே இதாட்டம் கதை முடிஞ்சான்ட்டு பெரிய சீலாக்கி அவரை பிடிச்சி வைக்க முன்னாடி கொட்டூரமான ஒரு சீல் வந்து போட்டுருக்காங்க. இதை பார்க்குற எல்லாரும் ஆபாயம் தோற்றுருவான், இதோட அவனுக்கு மரணம் வந்துடும் அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவனுங்களும் ஒரு பெரிய பீம் அட்டாக் பண்ணால் திடீர்னு ஒரு க்ரீன் கலர் வந்து ஒருத்தன் வந்து தடுக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு யாராக இருக்கான், நீ சாவதான்டா குறுக்க வந்திருக்க அப்படின்ட்டு சாகுடான்ட்டு அவனுங்களும் இருக்கிற ஃபுல் ஃபோர்ஸை வந்து உள்ளே இறக்க. ஆனால் அந்த க்ரீன் கலராக இருக்கிறவன் வந்து அசால்ட்டாக அடித்து அந்த எல்லா அல்டரும் தூக்கி அடிச்சிடறான். இதை பார்த்தோன்னே, ஃப்ரெண்டு நீங்கள் யாருன்னு தெரில, தேவையில்லாமல் மிஸ்டேக்கில் ஒரு பிரச்சனையில் தலையிடாதீங்க, இவங்களுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க, ஒழுங்காக வழி வேணா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, டேய் 3 வருஷம் ஆகுதுடா இன்னும் என்ன ஞாபகம் வரலையாடா உங்களுக்கு, பழிவாங்க வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவனும் வந்து இப்போ தான் அந்த க்ரீன் ஃப்ரேம்லாம் இறக்கிட்டு வந்து காட்டுவான் பாருங்க. அவனும் கொஞ்சமாக ஃப்ரேம் விட்டு பழிவாங்க வந்திருக்கேன்டா சியோச்சா, நான் ரிட்டர்ன் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம். சியோச்சானா நீ உண்மையில இன்னும் சாவலையாடா அப்படின்னு பேசுகிற. உண்மையிலேயே சியோச்சானா வந்துட்டான்னா இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. தலைவனோட பவர் இங்கே அல்டிமேட் லெவலில் இருக்கிறத பார்த்து எல்லாம் மறந்துருக்கானுங்க. டேய் நீ ஒருத்த வந்துட்டா ஏதாவது மாற்ற முடியும்னு நினைக்கிறியா, நாங்கள் 4 பேர் இருக்கட்டா, உன்னை இதே இடத்துல கொள்றேன்டா, உனக்கு இதே இடத்துல தான்டா சாவு. கண்டிப்பாக எங்கள் பவருக்கு முன்னாடி உன் பவர்லாம் ஒன்றுமே இல்லைடா, வெறும் கிங் லெவலில் இருந்துட்டு இந்த பேச்சு பேசுறியாடா அப்படின்னு மாதிரி சொல்கிற. அவங்களும் சிக்னல் கொடுக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5 லெவல் எல்ட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆல்ரெடி இருந்தானுங்களா 6 லெவல் எல்ட்ரு. ஸோ 7 எல்டர்ஸ் தொடர்ந்து 9 எல்டர்ஸ் வந்து லைனாகிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோ சிரிச்சுட்டு கைத்தட்ட, உனக்கு மட்டும் தான் ஆளுங்க இருக்காங்களாடா அப்படின்னு கத்துற. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படகெல்லாம் அங்கேருந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஜெயின் படகு பறந்து வந்துக்கிட்டு இருக்கா. இருக்கிற எல்டர்ஸ் எல்லாரும் ஆணும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எட்டி பாருவாங்க நம்ம தலைவனுங்க. எல்லாருமே கிங் லெவலு கொய்யால எல்லாரும் வந்து மாசாக என்ட்ரி கொடுக்க வந்த அவனுங்க எல்லாருமே திடீர்னு ரெக்கை வச்சு பறந்துக்கிட்டு நின்றுருக்க. எல்லா சூறாவளி எரிக்கல் விழ மாதிரி வீது பொன்னி அப்படியே திடீர்னு பட்டா மாதிரி வந்து ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற இந்த எல்ட்ராஸுக்கெலாம் வந்து அள்ளு விடுது. ஏன்னா அவனுங்க வந்து மொத்த பேருமே கிங் லெவலு, அதுவும் இத்தனை பேர். இதை பார்க்குற அவனுங்களாம் வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அத்தனை பேர் வந்திருக்கானுங்க, யார் இவனுங்களா, நம்ம எம்பையரை சேர்ந்தவனுங்களே இல்லையே, உண்மையிலே இந்த இடத்துல நம்ம சாக போகிறோமான்ற அளவுக்கு அவனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதோட வந்து இந்த எபிசோடு முடியுது காய்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு 54 ஆட் பண்ணுறதுக்கு மறக்காமல் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ வந்து இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங்ஸ் இமேஜை வந்து காட்டுறாங்க. ஸோ போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ அப்டேட் வரும். ஸோ இவரும் சொல்லிருக்காரு, உண்மையிலேயே அந்த பையன் வருவான்னு எதிர்பார்க்கலை, ஓகே இதுதான் வந்து நல்ல நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. பிரின்சஸ் உடனே நீங்கள் போங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் மிஸ்டிக் கிளவுட் சேர்ந்த எல்லாரையும் கைது பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து கிளம்புறாங்க. ஸோ பிரின்சஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. மிக்ஸ்டு கிளவுட் வந்து அவங்களை வந்து கைது பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, உண்மையிலே உள்ள பவர்ன்ட்டு. இவனும் பேசிகிட்டு இருக்கான், டேய் தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனைக்கு வராதிங்கடா,
நீங்கள் உண்மையிலே இங்கிலாந்து செட் உங்களால் அழிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்குன்னா ஒருத்தனை கூட கருணை காட்டாதீங்க, மொத்த பேர் கொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் மொத்த பேர் வந்து ரெடி ஆடுறானுங்க ஃபைட்டு. தலைவன்னு சொல்லிட்டு இருக்கான், ஒரே ஒருத்தன் கூட இங்கேருந்து உயிரோட போக முடியாது, இவனுங்க கிட்ட இருந்தால் நம்ம ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தனுக்கு அப்படியே 2-3 பேர் கொத்தா போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் மிஸ்டிக் க்ளவுட் செட் மொத்த பேர் கொள்ளுங்கடா, இந்த ஃபேமிலியை வைப் பண்ணுங்கடான்னு அவரை அமுச்சு விட. ஸோ எல்லாரையும் அமுச்சு விட்டு தலைவன் மட்டும் ஒரே ஆளாக கீழே அந்த பொடிசு இருக்குதுல்ல அவனுக்கு எல்லாரையும் போய் ஒரே ஆளாக அவன் ஸ்பீடாக போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஸ்பீடுக்கு வந்து ஒரு செகண்டில் 3-4 பேர் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் மிட்ரி ஃபேமிலி வந்து கொள்றது கிட்ட வர தலைவன் ஜஸ்ட் மிஸ்ல போய் காப்பாற்றுறான். ஸோ அவங்க அண்ணெல்லாம் இங்கே அடித்து வெறி காட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணனை வந்து ஹீரோ வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டுருவான். ஸோ வந்து வந்த உடனே யாஃபை எப்படி இருக்க, 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சிவச்சான் கடைசியாக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கண் கலங்குற ரேஞ்சில் இருக்கு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் அடிப்படல இல்லை அப்படின்னு திடீர்னு சைடில் அவங்க அண்ணன் இருக்க, அண்ணா நான் வந்துட்டேன் அண்ணா நான் லேட்டாக வந்துட்டேன் மன்னிச்சிருங்க 3 வருஷம் ஆயிடுச்சோம்னா. டேய் கவலைப்படாரான்ட்டு அவன் சின்ன தம்பி வர, நானும் வந்து இப்போது கிங் லெவல் ரீச் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து பிரதர்னால தான் அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடண்ணா, உங்களோட இந்த நிலைமைக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னா. டேய் தம்பி கவலைப்படாதடா, உன்னால் மட்டும்தான்டா நம்ம பிளானை வந்து திரும்ப வீட்டு எடுக்க முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாது, ஜஸ்ட்டு ஒரு பாய்ஸ்னால தான் நான் நடக்க முடியாமல் இருக்கேன்னா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கான ரிவெஞ்சை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே இருங்க. யாஃபை உன் ஆளுங்களெல்லாம் ரிட்டன் வர சொல்லிடு, யாருமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனையை ஏன்ட்ட விட்டுருங்க, மொத்த பேரும் என் கையில் தான் சாவணும் அப்படின்ற டைலாக் சொல்லுவான் பாருங்க. தலைவன் இங்கே அடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணுவான். ஸோ இந்த இடம் தான் முக்கியமான இடம். இந்த ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேமோட ஒரிஜினலான பவரை வந்து தலைவன் இப்போ தான் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்திங்க அப்படின்னா கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். தலைவன் உடனே அவன் க்ரீன் ஃபயர் வச்சு அதை 2ஆக பிரித்து ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் எடுத்துட்டு ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் போ அப்படின்றவ சொல்லுவான் பாருங்களேன். அந்த ஃபாலன் நெட்ஃபம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா ஒட்டமுகளையும் போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒட்டமும் வெட்டிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு இதையும் ஃபஸ்ட்டு வெட்டிக்க ஆரம்பிச்சு ஒட்டமும் எரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே எல்லாரும் பார்த்து ஓடுங்கடா பயந்து ஓடுறானுங்க. எல்லாருமே சாகக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டு இருக்க வெளிலெல்லாம் வந்து பதறானுங்க. இதை பார்க்குறவங்களுக்குலாம் இவனுக்கு என்னடா இப்போ இந்த அளவுக்கு பவர் உண்டு. ஸோ வெளில பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து ராயல் கார்ட்ஸை கூப்பிட்டு வந்து மிஸ்டிக் க்ளவுட்ஸ் தேவையில்லாமல் மிட்ரி ஃபேமிலி மேலே நீங்கள் வந்து அட்டாக் நடத்திருக்கீங்க, சரண் அடைஞ்சிருங்க, இல்லைனா சாவு தான் ஒரே வழின்னு மிரட்ட அவங்க எல்லாம் சரண் அடைஞ்சிடறாங்க. ஸோ ஹீரோ அங்கே வந்துட்டு கவலைப்படாதீங்கண்ணா, பிரச்சனை முடிஞ்சு, உங்களை இதுக்கப்புறம் வந்து இறந்து பண்ண மாட்டாங்க, நம்ம கிளான் இறந்து பண்ணால் பிரின்சஸ் வந்து நீங்கள் தானே சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பிரின்சஸ் இப்போ பேசுகிறது நேரம் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு தலைவனும் மேலே பறந்து போக ஆரம்பிச்சிருவான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஐஸ் எம்பரர் அந்த 2 லெவல் எம்பரர் லெவல் 2 பேர் கூட திரும்பவும் தனியாக சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. அவர்லாம் வந்து பாரபட்சமே பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுங்களும் மாற்றி அட்டாக் பண்ண ஐஸ் எம்பரர் தலைவன் ஒரே ஆளாக அடிக்கிறான். ஐஸ் எம்பரனும் ஃபுல் பவர் இல்லை. ஸோ ஹீரோவும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணாங்க. ஐஸ் எம்பரர் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதால விடுங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் தலைவன் ஆக்ஷனில் இறங்காமல் போகிறான். போகிற வழியில் நட்டுவில் எவன் வந்தாலும் பார்க்கறதுல மொத்த பேருக்கு அடி தான். ஒவ்வொரு அட்டிலையும் ஒவ்வொரு எல்டர் வந்து அத்தியாடத்தில் சாக்குறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட வந்தாங்களா நம்ம ஹீரோ கூட வந்த அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்டர்ஸை மாற்றி புழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு பழைய ஞாபகம், அவன் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணது எல்லாத்தையும் ஞாபகம் வர குறுக்க எவன் வந்தாலும் அடி தான். இருக்கிற ஒவ்வொரு இதையும் ஹீரோவுக்கு போகிறவங்களாம் வெறிப்புட்டு மீறி மிஸ்டிக் க்ளவுட் செட்ஸ் ஆகுங்கடா, செத்து ஒழிங்கடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே அட்டாக் பண்ணுறான். நடுவில் வர எல்லா எல்டர்ஸும் பொத்துன்னு விழுறாங்க. தலைவனாக ட்ராகன் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தனும் மாற்றி அடிக்க திடீர்னு அவனுக்கு ஷீல்டு போட்டிருக்கானுங்க. ஸோ ஹீரோவும் இதை பார்த்துட்டு உங்களை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சா, மிஸ்டிக் க்ளவுட் சேர்த்துக்கணும், என் ஃபேமிலி கொன்னீங்களாடா அப்படின்னு தலைவன் உள்ளே வந்து அந்த ஷீல்டை ஒட்டச்சி ஒருத்தன் தப்பிச்சிடும். ஆனால் ஒருத்தனுக்கு மாற்றி அடித்து ஒரு அடிப்பான் பாருங்க. ஃபைனலாக வாங்கின அட்டியில் அவனுக்குலாம் வந்து கதி கலங்கி போய் அவனுக்கு பூமியை நோக்கி போயிட்டுருக்கான். இன்னொருத்தனை விட்டுவனான்ட்டு அவன் பின்னாடி போய் ஒரு அடி பாஜு புஷ் அப்படின்ற ஒரு அட்டாக சொல்லி அடிப்பான் பாருங்க. அவன் அடிக்கிற அந்த ஒரு அடியில் அந்த எல்டர்லாம் கதி கலங்கி போயிடுது. அந்த எல்டரும் போவ திரும்பவும் வேக்யூம் பவர் யூஸ் பண்ணி மேலே வரைச்சு அசுரா ஸ்லாஷ் அந்த அட்டாக் வந்து திரும்ப அடிப்பான் பாரு. அந்த ஒரு அட்டியில் அந்த எல்டரெல்லாம் வந்து பூமியில் போய் போயிடுறாரு. தலைவனா வெறியாகி கத்த அந்த எல்லாத்தையும் பாருது. இதை உணர்ந்து இன்னும் உண்மையிலேயே அவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ சியோன் வந்தது அவன் தெரியுது. திடீர்னு பார்த்தா இந்த எல்டர்ஸ் போன இந்த மாதிரி மாஸ்டர் போன எல்லாரோட டோக்கனும் பிரேக் ஆச்சு. எல்லாரும் உண்மையிலே செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னான்.
எல்லாரும் செத்துட்டாங்களா, எப்படி இந்த மிட்ரி ஃப்ளேமோட அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த லீடருக்கு மட்டும் தெரியுது, கண்டிப்பாக அந்த சியோச்சான் தான், அவனை நான் உயிரோட விட்டுருக்கவே கூடாது. போன 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த டைம் அவனை நான் கொன்னே ஆகணும். எல்லோரும் நல்லா கேளுங்கடா, எல்லாம் அலாட்டாருங்கடா, உள்ள எவன் காலை வச்சாலும் மொத்த பேரையும் கொல்லுங்கடா, அல்லாட்டாருங்களா, இந்த ஆர்டரை வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கன்னா அந்த எல்லாரும் போகிறாங்க. ஸோ இவனும் யோசிக்கிறான், உண்மையிலேயே அவன் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கானா 3 வருஷத்தில், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ வரான். ஷேடோமேன் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல அவன் அந்த பிளாக் கார்ட் ரீஜனில் வந்து பவர்ஃபுல்லாக ஆகிட்டான் அப்படின்ட்டு, நீ தான் நம்பவே இல்லை, அவனை கொண்டுருவேன் சொன்னேன், பத்தியா இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்திருக்கான் பத்தியா. சரி ஓகே, நீ என்ன பண்ணுறேன்னா அவனை பிடிச்சி அவன் சோலை மட்டும் என்கிட்ட கொடு, அதை நான் ரிஃபைன் பண்ணேன்னா எனக்கு இன்னும் பவரானா. சோல் தானே, கண்டிப்பாக அவனை கூட்டுக்கிறான், அவனா அணுகானுவா சித்திரவதை படுத்தி அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி நம்ம பிளாக் டெவில் இருக்கால அவன் வந்து பண்ணுறான். இந்த இடத்துல வந்து எழுதுற உயிருக்கு போட இருக்க தலைவன் அதே இடத்துல வந்து செத்து போடான்னு சொல்லுவோம். அவன் ஆக்சுவலி அவன் செத்து போகிறதும் தலைவன் சொல்கிறது கரெக்டாக சிங்க் ஆகுது. இதை பார்க்குற எல்லாரும் உண்மையில நம்ம ஜெயிச்சிட்டோமா, மிட்ரி ஃபேமிலி இதில் ஜெயிச்சிட்டோம், இது நம்பவே அப்படின்னு இருக்க. ஸோ ஹீரோவும் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான், அவங்களும் வந்து ஓகேங்க. உடனே வந்து ஐஸ் எம்பரர் வராரு. ஐஸ் எம்பரர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ் எம்பரர், என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டது, இதுக்கு பிராச்சிதமாக நான் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவனும் அந்த பர்பிள் ஃபில் எடுத்து கொடுக்குறாங்க, ஸ்பிரிட் ரெக்கவரி பில். இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பழைய ஸ்ட்ரென்த் வந்துடணும். இந்த ஒரு பில்லுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், நல்ல வேலை இது நீ மறக்கலை. என் பழைய ஸ்ட்ரென்த்து வந்துச்சுன்னா இவனுங்களாம் எனக்கு சுண்டக்கா பசங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உண்மையிலே நம்ம இங்கிலாந்து செட் வந்து எதிர்க்கிறோன்னா அந்த செட்டோட மாஸ்டர் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல், அந்த அளவுக்கு நம்ம டூஸ் வாங்க நம்மக்கிட்ட யாருமே இல்லையான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, பவர் தான் முக்கியம் போதே மெடிசா அந்த இடத்துல வருவாங்க பாருங்க. ஸோ மெடிசோவும் யுன்சனும் வராங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த சண்டைக்கு நடுவில் நம்ம யுன்சன் இருக்கிற எல்லா எறுப்பும் போய் ஆட்டையை போட்டாங்க மிட்ரி ஃபேமிலியில். அவ்வளோ வந்து தின்னுக்கிட்டு இருக்க தலை உடனே பிடிங்கிட்டு, இதெல்லாம் நம்ம வந்த இடத்துல தான் எடுக்கக்கூடாது யுன்சன், நீ ஏன் இப்படி பண்ணுற மெடிசா, இவருக்கு ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லித்தர அப்படின்னா போடான்ற மாதிரி அவங்களும் ஒரு ரியாக்ஷன் கூட. தலைவனே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐஸ் எம்பரர் சாரி இவங்க பண்ணதுக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னா, இன்னும் மெடிசாவா அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிறாரு. ஸோ நம்ம சைல்டுனும் போயிட்டு எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட சும்மா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம குட்டி பொண்ணு போய் அதை வந்து பிடிக்கிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மெடிசா ஒன்றுமே கேட்க ஹீரோவுக்கு இதை பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ வந்து ஐஸ் எம்பரர் கேட்குறாரு, இப்போ வந்து இந்த ஃபைட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை, அந்த லீடர் கூட சண்டை போடும்போது ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, மேபி ஃபியூச்சரில் பண்ணோட வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுவான்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுவாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம தான் அந்த செக்டர் அடிச்சாகணும், இந்த டைம் வந்து அவனுங்களை விட்டோம் அப்படின்னா பின்னாடி பெரிய சக்தியாக வளருவானுங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவனுங்களை கொல்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து எல்லாம் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ அடுத்த சீனில் என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன கிளான்ஸ் போட்டு காட்டுறானுங்க, அவ்வளோதான். ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் பார்த்த உடனே அப்படியே 12 மணி ராத்திரிக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸு தலை ஏறுது. என்னடா எபிசோடு, கண்டிப்பாக அடுத்தடுத்து வர எபிசோடு இது என்னங்க எபிசோடு, அடுத்தடுத்து வரும் பாருங்க எபிசோடு கொட்டூரமாக இருக்கும். நம்ம செட் மாஸ்டருக்காகல யுன்செங் அவனெல்லாம் வந்து கொட்டூரமாக ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிடான். கடைசியில் அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் யூஸ் பண்ணாமல் பாருங்க, எப்போ அடுத்த வர எபிசோட்லாம் வந்து கொடூரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று வச்சுருக்கேன்ப்பா, வீடியோ போட்ட அடுத்த செகண்டே நான் வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் சில பேருக்கு போக மாட்டேங்குதுன்னு சொன்னதுனால வந்து இது பண்ணிருக்கேன். அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் வந்து நம்ம போஸ்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். லைக் போட்டுருங்க, வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் போட்டு தெரிவிக்க விடுங்க கேஷ். பாய் 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 பாய்.